சமூகம் அந்த எத்தனையோ எளிமைக்கு காட்சிகள் கண்டாலும் எல்லாம் மாயையா. கல்வாரி தென்றலே அப்பா, எங்களை வாழ வைக்கிற அந்த தெய்வமே, பிரசனத்தினால குரல் கேட்க ஓடி வந்திருக்கிறோம் ராஜா. இயேசுவே, உன் குரல் கேட்பதற்கு ஓடி வந்திருக்கிறோம். அன்றவரே, நாங்கள் நீரே படைத்து பேசுங்கப்பா, உடைய கருத்துல ஒத்து கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்கப்பா, ஜெபிக்கிறோம். நீர் மட்டும் மேம்படுது இயேசு நாமத்தை வேண்டிக்கிறோம் ஜீவனல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கருவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவராமே உங்களோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தின் நேரம் எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். ரோமன் புஸ்தகம் ஹல்லேலூயா 12ஆம் அதிகாரத்தை கடந்த நாட்கள் முழுவதும் நன்றாய் தியானிச்சோம். ஸ்தோத்திரம். அப்படி இருக்க சொல்லி உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக அப்புறம் கடை சொல்ற, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் அடையாமல் தேவனுடைய நன்மையும் பிரியுமான பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று மனம் புரிதாகிறதுனாலே. ஹல்லேலூயா. இப்ப தேவனுடைய சித்தம், ஹல்லேலூயா, தேவ சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புரிதாகிறபடியினாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை குறித்து நீங்க தியானிக்க போறோம். தேவனுடைய சித்தம், தேவனுடைய சத்தம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தத்தை நாம் அறிய வேண்டுமானால் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டுமானால் ஹல்லேலூயா தேவனிடத்தை நாம் கிட்ட செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தம். கொஞ்சம் எக்கோ குறைச்சி பேசணும். அப்ப தேவனுடைய சித்தம். அப்ப தேவனுடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம அறிய நினைக்கிறோம். என்னென்ன காரியத்துல தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்றாரு. பரிபூர்ணமான ஒரு நன்மை, பரிபூர்ணமான சித்தம். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நம்ம தியானிச்சோம். அனுமானிக்கப்பட்ட ஒரு தேவ சித்தம், அப்புறம் ஒரு சித்தம் ஒன்று இருக்கிறது, அப்புறம் பரிபூர்ண சித்தம். ஹல்லேலூயா. பரிபூர்ண சித்தம். அப்ப தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கு. தேவனுடைய சித்தத்துல 3 வகைப்படுது. நம்முடைய இன்னொன்னும் சுய சித்தம், இரண்டாவது வந்து அனுமானிக்கப்பட்ட சித்தம். அனுமானிக்கப்பட்ட சித்தம்னா அப்ப அனுமானிக்கப்பட்ட சித்தம்னா என்னது? இப்ப எனக்கு ஒரு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு கார் வாங்க போறேன்னு வச்சுக்கிறோம். இப்பதானே கார் வாங்க, அதுக்கு என்ன ஒரு 40 லட்ச ரூபா போட்டு கார் வாங்க போறேன்னு வச்சுக்கிறோம். அப்ப நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்றேன். ஒரே இருக்கு, ஆனா எனக்கு வேணும்னு ஜெபம் பண்றேன். இல்லையா? வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி, ஆனா ஆண்டவர் சித்தமே இல்லை இல்லையா? அப்ப அழுது ஜெபம் பண்றேன். சரி, சொல்ல தாங்க முடியல. அப்ப அந்த ஆண்டவரே முடிச்சு ஓடி ஓடி முடிச்சுவேன் அப்படின்னு சொல்றேன். சரி போ வாங்கிட்டோ அடிஞ்சு விட்டுறா நினைச்சிடும். ஆனா என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சுய சித்தம் கிடையாது. அனுமதிக்கிறாரு, நம்ம கேட்டதுனால அனுமதிக்கிறாரு. இன்னொரு காரியம் இருக்குது. எனக்கு என்ன செய்யணும்? ராயல் என்ஃபீல்ட் பெல்ட், ராயல் என்ஃபீல்ட் வண்டி ஸ்கூட் வேணும்னு கேட்கிறேன். அது சித்தமே இல்லை. ஹல்லேலூயா. நீங்க தான் மோதி எங்கிட்ட போய் ஆக்சிடென்ட் ஆகி கடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தேவனுடைய ஹல்லேலூயா சித்தமே இல்லை. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சொன்ன தேவ சித்தம். அப்ப இன்னொரு காரியம் இருக்கு, பரிபூர்ணமான ஒரு சித்தம். ஆண்டவர் பார்த்து நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வீடோ காரோ வாழ்க்கை துணையோ சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை துணை தான். ஒரு மாப்பிள்ளை பாக்குறீங்க, பொண்ணு பாக்குறீங்க, தேவ சித்தம் இல்லாம இருக்கும். எனக்கு இந்த மாப்பிள்ளை தான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும் நிக்கிறது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சித்தம். சில நேரத்தில் ஆண்டவர் அனுமதிச்சுவார். போ, கட்டிட்டு போ, கட்டிட்டு எப்படியா மாரடிச்சுட்டு போ
சில நேரத்துல ஆண்டவர் வேண்டாமே வேண்டாம் சொல்வார். அல்லேலூயா. முடியாது மாட்டேன்னு சொல்லிடுவார். சில காரியம் அப்படி நடக்கும். நம்ம ஜெபம் பண்ணி பார்த்திருப்போம். நீங்க ஜெபம் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட்? அப்ப சில காரியங்கள் முடியவே முடியாது சொல்லிடுவார். அல்லேலூயா. சில காரியங்கள் முடியும் சொல்லிடுவார். அல்லேலூயா. சில காரியங்கள் கேளாமே தந்துடுவார். அல்லேலூயா. ஆதாமுக்கு பொண்ணு தேடி அப்ப வந்துச்சு. தேடி வந்து அவரே கொடுத்துட்டார். கேட்டானா ஆதாம்? கேட்டான். அல்லேலூயா. அதே போல உங்களுக்கு நீங்க கேளாம இருக்க கர்த்தர் தேடி வந்து உங்களுக்கு ஆவிக்குரிய அம்மா அப்பா இருந்தாலும் சரி, மாம்சத்தின்படி அம்மா அப்பா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற தனி கர்த்தரே கொண்டு வந்து கொடுப்பார். அல்லேலூயா. ஆதாம் அதுக்காக ஜெபம் கூட பண்ணல. ஆனா நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா வேற மாதிரி ஜெபம் பண்ணிடுறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தத்தை, பரிபூர்ணமான சித்தத்தை அடைந்து கொள்வோம். அதான் இங்க போல் சொல்றாரு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. இப்ப நம்முடைய மனம் பகுத்தறியணுமா? என்ன ஒரு காரியம் கொடுத்தானா தேவனுடைய சித்தத்தை நம்ம கண்டுபிடிக்கும்படி கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு ஏதோ ஒன்று கொடுத்து இதான் தேவனுடைய சித்தத்தின்படியே நம்ம கையை பிடிச்சு நடத்த ஒரு பக்கம் ஆவியானது. ஆனா இது தேவ சித்தமா, இது தேவ சித்தம் இல்லையா, இது கர்த்தருக்கு பிரியமானதா, இல்லையா, இது நல்ல வாழ்க்கையா, இது கெட்டதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடும்? குழம்பி போயிடும். கடந்த நாள் சிஸ்டர் வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க. சிஸ்டரோட சேர்ந்தவங்க, அவங்க பேர் சொல்லக்கூடாது. ஆனா அந்த ஒரு பாஸ்டருடைய மகள் தான். ஏதாவது ஒரு பாஸ், நிறைய மகள்கள், நிறைய பிள்ளைகள். திடீர்னு ஒரு டைவர்ஸான ஒரு கணவர் வந்து பொண்ணு கட்டு வர்றாங்க. பாஸ்டர் கூட பாஸ்டர் ஜெபம் யாரோ வராங்க. அப்போது அந்த பையன் வந்து கேட்கற அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கிறான் பாஸ்டர். அன்னைக்கு பார்த்து பாஸ்டர் ஒரு கனவு, ஏதோ ஒரு செடியை பிடிக்கும், இன்னொரு செடி நாட்டுறாங்க. அப்ப சரி ஏதோ கனவுல ஏதோ செடிங்கிறது தேவ சித்தத்தை சரியா கேட்காம இதான் தேவ சித்தம் சொல்லி கல்யாணம் முடிச்சிடறாங்க. முடிச்சுட்டு பார்த்தா இன்னைக்கு 4-5 குழந்தைகளாம். அல்லேலூயா. குழந்தை 4க்கு மேல போயிடுச்சு. ஆனா இன்னும் அவர் வந்து பொட்டணம் படிச்சுட்டு இருக்காரு. நம்ம சாதாரண வேலையை செஞ்சு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா விசாரிச்சு அந்த பிள்ளை கண்ணீரோடு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சிஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே இருந்தாங்க. இருக்குது, கஷ்டமா இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எத்தனையோ குழந்தைகள் ஆகி போச்சு. இந்த நவீன காலத்துல 7 நாமே குழந்தைகள், நமக்கே குழந்தைகள் அப்படின்னு போயிட்டு. அல்லேலூயா. அந்த காலத்துல தான் குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லையா ரொம்ப சந்தோஷம் உலகமா மாறி போச்சு. அல்லேலூயா. அந்த வெளிநாடுகள்லாம் ஒரு குழந்தைக்கு மேல, சீனா ஒரு சில நாடுகள்லாம் ஒரு குழந்தை 2 குழந்தை, அதுக்கு மேல கிடையாது. சட்டங்கள்லாம் இருக்குது. அல்லேலூயா. அப்ப சில நேரங்களில் நம்ம தேவ சித்தத்தை நம்ம அல்லேலூயா. ஒரு 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 டேக்ஸ்ல ஒரு கால் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னா ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. நீங்க மதுரை போற ட்ரெயின்ல நீங்க நாகர்கோவில் ட்ரெயின்ல காலை எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க தூக்கி காலை வச்சு ஏறிட்டு தான் நிறுத்திட்டீங்க. ஆனா அந்த வண்டி எங்க போயிடுச்சு? நாகர்கோவில் போயிடுச்சு. சனமா போயிட்டே இருக்காரு. சாத்தை தாண்டி கோயில்பட்டு என்ன மதுரை கடிப்படி ஒன்றானா திருமணத்தீங்க சாத்துப்பா தெரியுது. ஐயோ கோயில்பட்டி வந்துருக்கு. அப்புறம் கோயில்பட்டு போடுறது. அப்ப என்ன செய்வோம்? வேற ஒன்றும் இல்லை. நீங்க இப்ப ட்ராக்ல போய் அந்த ரயில்வே ட்ரெயின்ல போய் ஏறிட்டீங்க. அல்லேலூயா. சில இடங்களுக்கு நீங்க போய் கால் வச்சு நின்றாலே போனா அத்திட்டு போயிடும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நிறைய பேர் பஸ் எத்தனை பேர் போயிருக்கீங்க? போயிருக்கீங்களா? ரூட் மாதிரி போயிருக்கிறவங்களா? அல்லேலூயா. சிலர் அவசரத்தை பார்க்கறாயோ இந்த வண்டி எங்க போயிருது. சிஸ்டரா ஒருத்தர் மதுரைந்து வரும்போது போல போட்டு தண்ணி நான் சுத்தி வேற ஊர் போய் அங்கெல்லாம் சுத்தி கடைசி வந்து அப்ப சுத்தி சுத்தி சுத்தன். இந்த சில வேளையில தேவனுடைய சித்தத்தை, பரிபூர்ணமான சித்தத்தை நம்ம அறியாம லேட் பண்ணணும், சுத்தி வரும் இல்லையா? ஆண்டவருடைய திட்டம் 11 நாட்கள்ல எகிப்திலிருந்து கானானுக்கு போகும் தேவ சித்தம் 11 நாள் தான்.
ஆனா ஆண்டவர் வந்து இவங்க ஆண்டவர் வாக்கு கீழ்ப்படியாம போனதுனால எத்தனை வருஷம் சுத்த வச்சாரு? 40 வருஷம் இல்லையா? ஆண்டோடைய சித்தம் 11 நாள். இப்போ கார்ல போனோம்னா 8 மணி நேரம் எகிப்துல இருந்து இஸ்ரவேல். அது பிளேன்ல போனோம்னா ரொம்ப கம்மி, ஒரு அரை மணி நேரம் கூட வச்சுக்கலாம், ஒரு 1 hour கூட வச்சுக்கலாம் இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப இவ்வளவு நேரத்தை 40 வருஷமா கடக்க விட்டார் இல்லையா? அழைத்து தெரிய விட்டார். சில நேரங்களில் நம்ம தேவ சித்தத்தை நம்ம கீழ்ப்படியாம இருந்தோம்னு நினைச்சுக்கோங்க, நம்மளை எப்படி விட்டுக்கூடாது ஆண்டவர். 40 வருஷமா உள்ளே சுத்தி நடந்துட்டு அடைய விட்டுக்கூடாது இல்லையா? அப்ப நம்ம தேவனுடைய சத்தத்திற்கு பரிபூர்ணமா கீழ்ப்படிஞ்சிடும். ஆண்டவரே உன் சித்தம் நான் தான் அல்லேலூயா, என்னை முழுவதும் விட்டுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே அல்லேலூயா, நான் என்னுடைய விருப்பம் அல்ல உன் சித்தம் நான் தான். எத்தனையோ பாடல்கள் அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்ம முழுமையை விட்டு கொடுத்து நம்ம அலைஞ்சு தெரியாம நம்ம சரீர பலனெல்லாம் போகாம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம நேர் வழியா நடத்துவார், நம்ம நல்ல வழியா கர்த்தர் நடத்துவார் அல்லேலூயா. அப்ப அந்த சித்தத்தை நம்ம இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் அல்லேலூயா. முழுமையா நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளாட்டாலும் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 5 பாயிண்ட் அல்லது கொஞ்சம் காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம் அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தம் இன்னதிலிருந்து நம்ம முதலாவது நம்ம பகுத்தறிய கற்றுக்கொள்ளணும் அல்லேலூயா. இந்த பகுத்தறிவுல தான் ரொம்ப விசேஷமான ஞானம். பகுத்தறிவு இல்லாம ஒரு காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிறதா பகுத்தறிவு இல்லையா? இப்போ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து சாக்லேட் கொடுக்குறாரு, முன்ன அவர் தெரியாதவங்க யாரும் சாக்லேட் கொடுக்குறாங்க, உடனே அவருக்கு வாயில போட்டுவீங்களா? போட மாட்டீங்க. நீங்க உங்க கையில ஒரு 5 லட்ச ரூபா வச்சுக்கிடுவோம், பழக்க ஏன் இவன் வேற சாக்லேட் கொடுக்குறாங்க, இந்த நேரத்துல வந்து பசிக்கிற நேரத்துல எவன் கொடுக்க மாட்டாங்க, இந்த நேரத்துல வந்து சாக்லேட் கொடுக்குறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறது. அப்ப என்னங்க பழக்க உங்களுக்கு குடிப்போமா குடிக்க வேண்டாமா இல்லையா? உங்க கையில ஒண்ணுமே இல்லை நினைச்சுக்கிடுவோம், சாக்லேட் கொடுத்தாங்க பிரியாணியே கொடுத்தாங்க தின்றமையா அது சொல்லுங்களா சொல்ல மாட்டீங்களா? இப்போ உங்க கையில இருக்கிறது சரக்கு விசேஷமான சரக்கு, உங்க மேல அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. நீங்க கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் சொன்னா அப்படி நடக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒரு விசேஷமான அழைப்பு வச்சிருக்கிறார், நீங்க தேவனை சுமந்து கொண்டிருக்கிறீங்க. அன்வைப்பான் யாருக்காவது ஒருத்தர் போய் கொடுப்பாங்களா ஈஸியா? அதான் ஒரு நல்லவங்க கொடுப்பாங்களே சொல்லல. ஆனாலும் உங்களை தேடி சில விசாசங்களை தன்னுடைய வலைக்குள்ளே கொண்டு வரும்படி உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்காக அவன் வந்து எச்சரிக்கையோடு வருவான். இப்ப நீங்க உங்களுக்குள்ள என்ன இருக்கு? நீங்க நினைக்கிறேன் ஒரு ரூபாய் கிடையாது ஒண்ணு கிடையாது நினைக்கலாம். உங்களுக்குள்ள விசேஷத்தை ஆற்றலுடைய மகிமை உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா? உங்களை நரகத்தை கொண்டு போகும்படியாக தேவ சித்தத்தை நீங்க செய்ய விடாதபடி, இப்ப கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விடாதபடி பல பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்களுக்கு குழப்பம் நினைப்பான். என்ன நினைப்பான்? குழப்பம். இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான் 40 வருஷமா சுத்த விட்டுட்டான் இல்லையா? ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. அப்ப நம்மளையும் கூட அப்படி நினைப்போம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். அதான் பகுத்தறியணும். இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, தேவனுக்கு சித்தமா, தேவனுக்கு சித்தம் இல்லையா, இது நல்லதா, இது கெட்டதா, இது ஆவிக்குரியதா, இது மாம்சத்துக்குரியதா, இது கர்த்தர் சொன்னதா, கர்த்தர் சொல்லலையா, இது நான் செஞ்சா எனக்கு ஆசீர்வாதம் இருக்குமா, இது செய்யாம இருந்தா என்ன நடக்கும், இதெல்லாம் நான் பகுத்தறியலாமா? அந்த சாப்பாடு மட்டும் கொஞ்சம் உப்பு இல்ல சப்புன்னு ஆயிடுச்சுன்னா நமக்கு சடக்கு கோவம் வருது. அதான் ஆவிக்குரிய ஒரு முதிர்ந்த நிலைமைக்கு போகணும்னு சொல்லி எபிரேயர் நிறுவனத்துல பவுல் சொல்றாரு பாருங்க. எபிரேயர் நிறுவனத்துல 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம், அதுல சுலபம் சொல்றாரு, நீங்க பாலுங்கத்தக்கதாங்க பிள்ளைகளா இராதீங்க சொல்றாரு. அதனால உங்களுக்கு போஜனத்தை கூடாம பாலையே குடிக்க கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நன்மை தீமை என்ன முயற்சி செய்யும் இடைவர்களாகிய பூர்ண வயது உள்ளவர்களுக்கு தகும் சொல்றாரு. சூத்திரம் 13 என்ன சொல்றாரு? பாலுங்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே பழக்கமில்லாதவனா இருக்கிறான், நீதி வசனத்தை பழக்கமில்லாதவன். அடுத்த சொல்கிறாரு, காலத்தை பார்த்த கோதவர்களா இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா. நீங்கள் பணமான ஆதாரத்தில பாலை உண்ணத்தக்கவர். இன்னும் 10 வருஷம் ஆச்சு, இன்னும் 25 வயசு ஆச்சு, 35 வயசு ஆச்சு,
பிரியாணி மட்டும் கேட்குறீங்க, ஆனா சர்ச்சுக்கு வந்தா பால் கொடுக்குற வசனமா தேடக்கூடாது. அல்லேலூயா. நீங்க நல்லா சாப்பிட்டு நல்ல திடகாத்திரமா பலனுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாமா. அல்லேலூயா. 20 வருஷம் ஆச்சு இன்னுமா பால் குட்டி பாலா குடிச்சிட்டு இருந்தா எப்படி நீங்க வளருவீங்க? முயற்சி செய்யணும் சொல்றார், பகுத்தறியணும் சொல்றார். பகுத்தறியத்தக்கதாக ஞான கிரியைகளை உடையவர்களுக்கே தகும் அப்படின்னு சொல்றார். முயற்சி செய்யும், முயற்சி செய்கிற ஞான கிரியைகள் உடையவர்கள். நம்ம முயற்சி பண்ணணுமா? அல்லேலூயா. இப்ப எக்ஸாமுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க, படிச்சுக்கிறீங்க இல்லையா? அதுல வெற்றி வருது, தோல்வி வருது, நல்ல மார்க் குறைஞ்ச மார்க் எடுக்கிறீங்க, அது ஒரு முயற்சி செஞ்சு நீங்க எழுதுறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில முயற்சி செய்யணும். அல்லேலூயா. ஏதோ வந்தேன், சர்ச்சுக்கு வந்தேன், வசனத்தை கேட்டேன், சோத்திரம் சோத்திரம் பண்ணேன், ஆண்டவரே ஏதாவது சித்தமானதை போடுமையா, சித்தமானது நடக்கட்டுமையா அப்படின்னு சொல்லிட்டு போறதுல நீங்க வரல. அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டோட சித்தம். சர்ச்சுக்கு வரவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு சித்தம். அல்லேலூயா. ஏன் எல்லாரும் நல்லா இருக்க மாட்டாங்க? நீங்க விட்ட பாடு ஆண்டவரே, ஆண்டவர் நமக்கு சுய சித்தத்தை, நமக்கு சுயமா சிந்திக்கிற ஞானத்தை கொடுத்திருக்காங்க. நம்ம அனுதினமும் நம்ம முடிவு பண்றோம், நம்ம எதை முடிவு பண்றோம். நம்ம சர்ச்சைக்கு போவோம்னு நினைச்சோம்னா போகலாம், வீட்டுல இருக்குனாலும் வீட்டுல இருக்கலாம். இத்தனை மணிக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா வரலாம். இத்தனை மணிக்கு நம்ம போக முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா சூழ்நிலைகள் அப்படி இருக்க சூழ்நிலை இருந்தாலுமே நம்ம அப்படி நினைச்சோம். ஒரு காரியத்தை செய்ய நினைப்போம், செய்யாம இருப்போம். நம்முடைய சுய சித்தம். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம், இது தேவ சித்தம், இது தேவ சித்தம் இல்லை அப்படின்னு நம்ம கொஞ்சம் அலாய் பண்ணி அதை பார்த்து அதை நம்ம நடந்து போகணும். நம்ம டிசைன் பண்ணி அதுல போனா தான் பரலோகத்துக்கு போக முடியும். புரியுதா நமக்கு? இந்த பாதையில போனா நரகத்துக்கு போகும். அது நம்ம முயற்சி, நம்ம சிந்திக்கணும். இந்த பாதை நரகத்துக்கு கொண்டு போகும், இந்த பாதை பரலோகத்துக்கு கொண்டு போகும், இந்த பாதை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகும், இந்த பாதை ஜீவனுக்கு கொண்டு போகும். இப்ப நம்ம தீர்மானம் பண்ணிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம இந்த பரலோகம் போறது சொந்த நரகத்துக்கு போற அந்த ரெண்டு பாதை மட்டும் தெரிந்தெடுக்க கூடாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா. யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். இயேசுவை போல மாறுறது நம்ம இயேசு போல சந்தோஷமா இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப உங்களுடைய ஆவியை மாத்துகிறார். அப்ப அதான் தெய்வ சித்தத்தை உங்களை நல்ல முயற்சியில் நல்ல ஞானம் உள்ள நல்ல மெச்சியான கிறிஸ்தவர்களா நீங்க மாறும். எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களானோ இங்கே வச்சு சொல்லுங்க, மெச்சூரிட்டியான கிறிஸ்தவர்களா, ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் மைண்ட் உள்ளவர்களா மாறணும். ஆவிக்குரிய பெண்ணாக, ஆவிக்குரிய அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அதான் பவுல் சொல்ற. இன்னொரு நீங்க காலையில் நம்ம வாசித்த பசங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம், 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல சீக்கிரம் எடுத்தோம். 12ஆம் வசனத்துல சொல்லுகிறார், மாம்சத்திற்கேற்ற வாசிங்க. மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் கவனம் இல்லாமல் உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனதை எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் கோட்சியாக இருக்கிறது சொல்றார். இங்க என்ன சொல்றாருன்னா, மாம்சத்திற்கேற்ற ஞானத்தை அப்படின்னு சொல்றார். இந்த ஃபிளஷ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பைபிள்ல என்ன பட்டிருக்குன்னா, the world wisdom knowledge அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இந்த உலகத்திலோடு சிந்திச்சிட கூடாது. உலகத்துல நம்ம இப்ப மாம்சத்திற்கு ஏற்றபடி நம்ம சிந்திச்சோம்னா நம்ம ஆவிக்குரியபடி வாழ முடியாது. மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாம. அப்ப என்ன சொல்றேன்னா, நான் மாம்சத்தின்படி உங்களை நான் பேச வரல. மாம்சத்திற்கேற்றபடி இந்த ஆலயத்துக்கு, மாம்சத்தின்படி நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த ஆலயத்தை நீங்க வர வேண்டிய யோசிக்க வேண்டியதில்லை. வீட்டுல இருந்து நிம்மதி அப்படியே ஹாயா படிச்சுட்டு அதையா வேலைகளை பார்த்துட்டு அப்படி இருக்கலாம். நீங்க மாம்சத்தின்படி சிந்திக்காம ஆவிக்குரிய ஒரு மைண்டோட, ஆவிக்குரிய எண்ணங்களோடு கூட இங்க வந்திருக்கிறீங்க. அதே போல பவுல் சொல்றாரு, நாங்க மாம்சத்திற்கு ஏற்றபடி நடவாமல், மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடவாமல். அப்ப என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, நான் மாம்சத்தின்படி ஞானமா யோசித்தேன்னா நான் நல்லா இருந்திருப்பேன். எப்படி? அவர் பெரிய ஒரு பணக்காரர், நல்லா படிச்சவர், நல்ல வசதி வாய்ப்போட அவருடைய தேசத்துல இருந்திருப்பாரு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த கொரிந்து பட்டணத்தை தேடி கொரிந்து பட்டணத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். கொரிந்து மக்களுக்காக உழைக்கிறார். எதுவுமே எதிர்பார்க்காம செய்கிறார். பலனை எதிர்பார்க்காமல்
செய்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் மாம்சத்தின்படி, நான் மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடக்காமல். அப்ப அவர் சொல்றாரு, நாங்க எங்களுடைய உலகத்திலையும் விசேஷம் உங்களிடத்திலும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் மாம்சத்தையும் நான் யோசிக்கல, உலக ஞானத்தை நான் தேடல, எனக்கு என்ன கிடைக்கும் நான் தேடல. அல்லேலூயா. எனக்கு என்ன லாபம் வரும் நான் தேடல. ஆண்டவர் சொல்றாரு, நாங்க கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சிந்தையோடு கூட, அல்லேலூயா, அது உண்மையா நாங்க செய்யணும். அல்லேலூயா. எங்கள் மனசு சாட்சி கொடுக்கும் தேவனுக்கு போதாங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அப்படிதான், சர்ச்சுக்கு போனா நமக்கு என்ன கிடைக்கும், ஆண்டவரை தேடினா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஞானத்தோடு கூட நம்ம அப்படிங்கிற ஞானத்தோட அது ஆண்டவர் கூட கொடுப்பார். கருவுற மாதிரி ஆசீர்வாதம்லாம் பின்னாடி வரும். அல்லேலூயா. நமக்குள்ள யோசிக்கிறது என்னன்னா, நம்ம சிந்திக்கிறது என்னன்னா, ஆவிக்குரிய ஞானத்தோடு ஆண்டவரை துதிக்க போகிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போறேன், ஆண்டவருக்கு கனம் பண்ண போறேன், ஆண்டவருக்கு ஊழியத்திற்கு கொடுக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன், மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமா போஜனமா இருக்கணும். நாலு வார்த்தை கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லணும். ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும், என் ஆவிலே வளரணும். மாம்சத்தின்படி யோசனை பண்ணா நீங்க வீட்டுல இருக்கலாம், அல்ல வெளியில இருக்கலாம், எங்கேயாவது சுத்தலாம் இல்லையா. நானும் கூட ஊழியம் செய்ய விட்டுட்டு எங்கேயாவது எனக்கு லாபம் வரக்கூடிய வேலைகளை எனக்கு செய்யலாம். அது இல்லாம கர்த்தருடைய சித்தம் என்னதென்று இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மக்களுக்கு என்ன சொல்லணும் இல்லையா, ஊழியத்தை எப்படி செய்யணும், அந்த திவ்ய ஞானத்தோடு கூட செய்கிறது தான் தேவ சித்தம். அல்லேலூயா. மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாம்சம் இந்த சரீரம் வேற, சரீரம் தேவனுக்குரியது. இதுக்குள்ள ஒரு மாம்ச சுய இச்சை உள்ள அடங்கி பார்த்தீங்கன்னா, சுயமான சிந்திக்கிற எண்ணங்கள், சுய அறிவு, சுய நம்ம நம்முடைய நலனையே அது கருதும். நம்ம நலனை அது விரும்பணும், தப்பு கிடையாது. நம்முடைய சுய இச்சையே தேடும், நம்முடைய சுய புத்தியே சாரும், நமக்கு நல்லதையே தேடும். அந்த சுயத்தை நாம் உடைக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு அத நமக்கு. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்ப நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்ப டெலிவிஷன் வச்சிருக்கோம், டெலிவிஷன்ல ரிமோட் கண்ட்ரோல் வச்சு மாத்தணும். அந்த காலத்துல டெலிவிஷன் தான் சுச்சியா இருக்கும், திருக்குறது இல்லையா. திருக்குன்னா அந்த டேஷன் தமிழ் படம் வரும், அப்புறம் தெலுங்கு படம் வரும், சில ஹிந்தி படம் வரும் இல்லையா. நம்ம அந்த காலத்து ரேடியோல திருக்குறோம்ல, அப்படியே டீம் பண்றோம்ல, திருக்குறோம் லைட்டா திருப்பினா 1500 இசை அலைவரிசையில் திருப்பணும்னா அது ஒரு பாட்டு, பங்காளி பாட்டு கேட்டு. இன்னும் 5000 டெலிவிஷன் திருப்பணும்னா எங்கே இருக்கும், டெல்லி சேனல்களே ஒரு சேனல் இருக்கும் இல்லையா. டெல்லி எல்லாம் அலைவரிசை சொல்லி டெல்லி அந்த ஹிந்தியில தெரிஞ்சிச்சு இல்லையா. அப்புறம் எங்கேயோ ஒரு இங்கிலீஷ்ல பேசிப்பாங்க, இன்னும் திருப்பணும்னா இங்கிலீஷ்ல எடுத்து. இன்னும் அதுக்கப்புறம் நம்ம தமிழ் சேனல் எது அந்த நேரம் கரெக்ட் ஆகிட்டு கூட தமிழ் பாடம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. அப்படியே கேட்கும். கிறிஸ்துவ பாடம்னா அப்படி, வேற பாடம்னா சின்ன பாடம்னா கண்டன் குதிக்கிற மாதிரி கேட்க. இப்ப அந்தந்த சேனலுக்கு நம்ம கரெக்டா அளவரிசி டீல் பண்றோம், டீல் பண்ணி கரெக்டா இருக்கு. இப்ப நீங்க எதை பார்த்து டீல் பண்றீங்க தெரியல, சும்மா திருப்பி பார்த்து வைப்போம் இல்லையா. இப்ப செல்லே வந்துருச்சு, எப்படி நம்ம ரேடியோ அளவரிசி வந்துருக்குல்ல, சில செல்ல பழைய செல்ல இருக்கு. இப்ப நம்ம எப்படி நம்ம டீல் பண்றோம், நம்ம கர்த்தரோடு கூட நம்ம ஆண்டனாவை நேரம் நீட்டி, ஆண்டவரே நீ பேசும் அப்படின்னு ஆண்டனை நேரம் நீட்டி அதே சொல்லணும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டனா எதுக்கு நேரம் இருக்கணும், நமக்கு என்ன அலைவரிசை தேவையோ இல்லையா, அந்த அலைவரிசைக்கு நேரம் நம்முடைய டீல் பண்ணி கரெக்டா வச்சிருந்தோம்னா அந்த தமிழுக்குரிய பாடல் தமிழ் வந்து சேரும், இங்கிலீஷுக்குரிய பாடல் வந்து சேரும். புரியுதா? பங்காளி மொழிக்குரியது. அப்ப நம்ம டீல் பண்றத கர்த்தருக்கு நேரம் வச்சு கேட்கணும். நீங்க பங்காளிக்கு நேரம், பங்காளி சேனலுக்கு நேரம் வச்சு ஐயோ தமிழே போட மாட்டாங்க. டிவி இந்த இதோட ஒரு சில இடத்துல ரேடியோ திருத்தோம்னா கேட்கும் இல்லையா, காத்து மட்டும் கேட்கும். ரேடியோ ஒன்றுக்கு ஆகாத ரேடியோ போடாது போட்டும். ஆனா ரேடியோல பிரச்சனை இருக்குதான் இல்ல, டீல் பண்றதா. உங்க ஆவியை எப்படி நீங்க டீல் பண்றீங்க, ஆவிய நீங்க போய் ஆவியை டீல் பண்றீங்க. ஆவி இந்த பாரு அவே
முழங்கால் பட சொல்லு, அடைஞ்சு சொல்லி நீங்களே முழங்கால் போடணும். அல்லேலூயா. சோதனம் ஆவியை கரெக்டா ஆண்டவரை டீல் பண்ணி. ரெண்டு ஆவி இருக்கு உங்களுக்குள்ள. உங்களுக்குள்ள எத்தனை ஆவி இருக்குது? ரெண்டு ஆவி. அதான் ஒரு ஆவிதான் ரெண்டு குணங்களை பார்க்கும். கொண்டு செய்ய ஆவி, நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் அப்படி சொல்றாங்க. இல்லையா? மாம்ச ஜென்ம குணம். அப்ப நமக்குள்ள சுயமான உலகத்தின் ஆவி ஒன்று இருக்குது. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படி நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் அருளப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வர்றார். இப்ப நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி இருக்குது. நம்ம வந்து ஆவி இருக்கிறோம். இப்ப ஆவிக்கு கருப்போ சிவப்போ வெள்ளையோ அல்லது தடிமனோ அதெல்லாம் தெரியாது. அல்லேலூயா. உங்க ஆவியில நீங்க பூமியில இருக்கிறது தான் நீங்க ஒருவேளை குண்டா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் உடம்பு. ஆனா ஆவிக்கு அப்படிலாம் கிடையாது. சரி, உங்க ஆவி எப்படிப்பட்டதுன்னா உங்க ஆவியில இருக்கிறீங்க. இந்த ஆவி ரெண்டு விஷயம் செயல்படும். உலகத்தின் ஆவி, இங்கே இயேசு கிறிஸ்து இடத்துல தேவனுடைய ஆவி. அல்லேலூயா. இப்ப ரெண்டு விஷயம். இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை பரிசுத்த ஆவியானவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து அதை இயேசுவை போல மாற்றுகிறார். இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை அப்படியே புகுந்து அப்படியே பரிசுத்தம் நடத்திட்டு போக மாட்டார். அப்படி யாரும் நடத்திட்டு போறாரா? அப்ப ஈஸியா இருக்கும். யாரும் விட்டு கொடுத்துரு அன்றைய ஏன் ஆவி சாகட்டும், பரிசுத்த ஆவி வரட்டுங்கன்னா நேரம் அப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவங்களை அப்படியே பரிசுத்த ஆவியானவர் நடத்துப்பார். ஜெபம் பண்ணணும், கையில பாட்டு போறீங்க, ஆராதனை பண்றீங்க, பரிசுத்த ஆவி நடத்துறீங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்க ஆவியுடனே கலந்து, அல்லேலூயா, உங்க ஆவியில அப்படியே அவர் மிக்ஸ் ஆகி உங்க குணத்தை மாத்துறார். பரிசுத்த ஆவியானவர் உங்க குணமும் அதான் தேவனும் நீங்களும் இசைந்து 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 அதான் அதே 1 கொரிந்தியர் சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவருடனே ஒரே 6:17 1 கொரிந்தியர் 6:17 சொல்றாரு. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். யாரோட இசைந்து இருக்கிறவன்? போகும்போதும் ஸ்தோத்திரம், வருமானம் ஸ்தோத்திரம், அதிசயமானவரை உன்னால பாட்டு பாடி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுட்டே இருக்கிறீங்க. அப்ப துதிக்க 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 உங்க ஆவி என்ன ஆயிடுது? மென்சல் ஆகி என்ன ஆயிடுது? ஒரே ஆவி ஆயிடுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பா. ஒரே ஆவி, ஒரே ஸ்பிரிட், ஒரு கலக்குறீங்க. இப்ப வெள்ளடிக்கிறதுக்கு ஒரு கலக்குவாங்க, ஒரு பியூர் ஒயிட் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. கலரை மிக்ஸ் பண்ணும்போது அதை என்ன செய்யறது? ஒவ்வொரு கலர் வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அடிக்கிறாங்க சிவப்பு கலர்னா அந்த சிவப்பு கலர் ரசாயனத்தை கொஞ்சம் அந்த ஒயிட் இதுல கலக்குறாங்க. கலந்து நல்லா மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணும் பொழுது அது நல்ல ரோஸ், ரெட் ரோஸ், அப்புறம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது மஞ்சள் கலர், ஒரு சில நிறைய என்னென்ன கலர் அதெல்லாம் கொடுக்குது டிஃப்ரெண்ட். அப்புறம் தடவும்போது அதே கலர் இல்லையா? இப்ப நீங்க ஒயிட் டின்னர ஒயிட் இருக்கிறீங்க இல்லையா? அப்ப அந்த ஒயிட் அந்த பெயிண்ட போல இருக்கீங்க. உங்களுக்குள்ள அந்த கலரை சேர்ந்தா கலரை ஆக்டிவ் பண்ண நல்லா கலக்குறாங்க. ஒரு மிஷினை கொடுத்து நல்லா கலக்கி எல்லாம் செய்யணும். கலர் அடிச்சா வேற கலர்ல வருது பெயிண்ட்லாம். அல்லேலூயா. இப்ப ஸ்தோத்திரம். அதே போல பாருங்க, உங்களுக்குள்ள நம்ம மிக்ஸ் பண்றோம். ஆண்டவரோடு கூட மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்ப எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது வித்தியாசம். குழம்பு தண்ணியெல்லாம் ஊத்துறீங்க, காய்கறியே போடுறீங்க, மசாலா பொடி போடுறீங்க, அந்த பொடி இந்த பொடி போட்டு கடைசியில் ஒரு குழம்பா ரெடி ஆகி ஒரு தனியாக ஆகுது கலந்து. அப்ப நீங்க கர்த்தரோடு இருக்க 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 ஒரே ஆவியா. அதான் மேல என்ன சொல்றாரு? வேசியோடு இசைந்து இருக்கிறோம், அவரோட ஒரே சரீரமா இருக்கிறான் அடிங்களா 20 ஊதிய மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்ப அப்படி கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடைய ஒரே உலகத்தின் ஆவி. எந்நேரம் பார்த்தாலும் சினிமா பாட்டை கேட்டுட்டே இருக்கிறீங்க. காதல இந்த போன வரக்கூட மாட்டேன் போனா அதை வச்சுட்டு கேட்டுட்டே இருக்கிறீங்க. அதை உலக நியூஸை கேட்டுட்டே இருக்கிறீங்க, படங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அந்த உலகத்தின் ஆவி உங்களுக்குள்ள வந்துடும். என்ன ஆவி வந்துடும்? இப்போ உலக ஆவி சர்ன்னு பறந்து போகும். நான் கெட்ட ஆவி தூக்கிட்டு வரும். வா அப்படி உண்மைதானே? இதே போல தேவ ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தூதர்கள் வருவாங்க. நீங்க அசுத்த படங்களுக்கும் கெட்ட ஆவிகளோடு சேர்ந்து மனசை கொடுத்தீங்கன்னா அந்த கெட்ட தூதர்கள் வருவாங்க. மகனே எனக்கு பிரியமானவன், நம் நரகத்துக்கு உண்டாய் போவோம். அப்ப சரி ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இசைந்து இப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னா
நாம் தேவனோடு இசைந்து தேவனோடு கூட இருக்க பழகிக்கொள்ளும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தினமும் ஒரு நாள் வந்தா மட்டும் போதாதாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனி டைம் அல்லேலூயா, எப்போதுமே, எந்த நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் அல்லேலூயா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. அல்லேலூயா. நீர் இல்லாத நாளெல்லாம், நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. அல்லேலூயா. அவ ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரோடு கூட நம்ம இருக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்க எப்போ போனாலும், பஸ்ல போனாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, உலகத்தாரோடு பேசினாலும் சரி, உங்களே அறியாம உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரங்கள் உள்ள பண்ணிக்கிட்டே இருக்கும். உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். வேதம் வெளியில சொல்ல வேண்டாம், வெளியில சொன்னா வைவாங்க இல்லையா. அப்ப ஸ்தோத்திரம் உள்ளத்துல இருந்து ஒரு ஸ்தோத்திரம், ஒரு துதி கர்த்தர் ஓடு ஆண்டவரை பேசிக்கிட்டே தேவனோடு பேசி உன்னோடு இருக்கிறார். அந்த உணர்வு, அந்த ஃபீலிங் தான் தேவனோடு கூட இருக்கிறாங்கிறது அர்த்தம். அல்லேலூயா. எங்க போனாலும் ஆண்டவரே, பஸ்ல போகும்போது வரும்பொழுது எங்கப்பா ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா, அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க உறுதிப்படுத்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. சொல்லணுமா அப்படிங்க நீங்க ஆண்டவருக்கு சொல்லணுமாங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு. ஆனா உங்களுக்காக நீங்க சொல்றீங்க. நீங்க சோர்ந்து போயிருவீங்க, மறந்து போயிருவீங்க. ஆண்டவரே என்னோட இருக்கிறீங்க, உங்க உணர்வு உற்சாகப்படணும். அதுக்காக நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றனால ஆண்டவர் சொல்ற, நீ சொன்னாலும் சொல்றா உன்னோட தான்ப்பா இருக்கிறேன், நீ தான்ப்பா மறந்து போயிடுற, வேலையில மறந்து போயிடுற, அப்புறம் மற்ற கவலையில மறந்து எப்படியோ போய்கிட்டே இருக்கிற, அதான் நீ சொல்லு. அதான் சொல்ல மாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இந்த வசனம் மாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்ப நீங்க பைபிள் படிக்கிறீங்க, பைபிள் படிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். சரி, ஸ்தோத்திரம். இப்ப கர்த்தரோடு கூட முதலாவது இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு விசேஷம், வசனத்தின் மூலமா பேசுவார் இல்லையா. வசனங்கள் படிக்கிறீங்க இல்லையா, வசனம் படிச்சுட்டே இருக்கிறீங்க. வசன வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்கிறோம், தேவனுடைய வசனத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை வசனம் தெரிஞ்சு வசனத்தை படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் பேசுவார். இப்ப நான் காலையில படிச்சேன்னு சொன்ன, மாம்சத்தை கேட்கிற ஞானத்துடன் நடவாமல் அப்படின்னு தமிழ்ல எழுதப்பட்டிருக்கு. உலக இன்னும் இங்கிலீஷ்ல போனோம்னா உலக ஞானத்தோடு கூட நீங்க நடக்காம அப்படி சொல்லப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா ஸ்பிரிச்சுவல் மெண்டாலிட்டியோட நடங்க, ஸ்பிரிச்சுவல் மைண்டோட இருங்க அப்படி சொல்றாரு. எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் நீங்க இருக்காதீங்க சொல்றாரு பவுல். அல்லேலூயா. அப்ப ஸ்பிரிச்சுவல், நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்வதற்கு இப்ப தேவனுடைய வார்த்தை உங்களை எவ்விதமாக கட்டி எழுப்புகிறது. கடமைக்கா ஒரு அதிகாரம் படிச்சேன், 2 அதிகாரம் படிச்சேன் அப்படின்னு நீங்க இருக்கக்கூடாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நல்லா அறிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எது? அல்லேலூயா. இப்ப சிஸ்டர் ஃபோன் பண்றாங்க, ஹலோ எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு, இந்த அக்கௌண்ட்ல ஒரு 50,000 சீக்கிரம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நானே முடிக்கிறேன், என்னடா என் மனைவியாவது அடுத்த அக்கௌண்ட்ல போடுறதாவது, அது எப்படி முடியும்? 1000 சொல்ல மாட்டாங்களே, எப்படின்னா அச்சா அடிச்ச மாதிரி என்னுடைய மனைவி குரல் மாதிரி கேட்குது. 50,000 நீங்க அப்படியே போட்டுருங்க. இவ்வளவு அப்படியே குரல் என்னுடைய மனைவி குரல் மாதிரியே இருக்குது, அதை போட்டுருங்கன்னு சொல்றாங்களே. நோ 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 நோ, என் மனைவி கண்டிப்பா அடுத்தவங்க அக்கௌண்ட்ல போட சொல்ல மாட்டாங்க. உண்மையா பொய்யா? அது சொல்லுங்கம்மா இல்லையா? என் மனைவி என்னை காட்டிலும் ஞானவான்கள், ஞானவான் சிக்கனக்காரங்க, பொண்ணுக்கு 10 தடவை யோசனை பண்ணி செய்வாங்க. திடீர்னு ஒரு அக்கௌண்ட்ல எப்படி போட சொல்லுவாங்க? அப்ப இது யாரோ சைபர் கிராம்ல இருந்து போன் பண்ணி ஏதோ திருட்டு வேலை நடக்குது, புரியுதா? அப்ப மனைவியினுடைய அப்பாவுடைய குரல், ஒரு பிள்ளையினுடைய குரல், அதே குரல்ல சாத்தா பேசுவோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ இப்படி பரிசுத்தமா நடக்கணும், வாழணும், சச்சா இருக்கணும். ஆனா கொஞ்சம் அப்பப்ப சினிமாவை பார்த்துக்கலாம்,
கொஞ்சம் டான்ஸ் கொஞ்சம் உலகத்தாரு போல நீங்க வாழ்ந்துக்கலாம். இங்கிட்டு பரிசுத்தமா இருக்குன்னு சொல்றான், இங்கிட்டு உலகத்தாரு மிக்ஸ் பண்ணி கொண்டு வருவோம் இல்லையா? இப்ப சிஸ்டர் பேசுற மாதிரி அழகா அன்பா என்கிட்ட பேசுவோம், அன்பா அழகா பேச. ஐயோ மனை குரல் நிச்சயமா அவங்க பேச குரல்ல கண்டுபிடிச்சா போன் எடுத்தாலே அன்பான அழகா பேசுவாங்க. ஆனா திடீர்னு பேக் பண்ணி பணத்தை எப்படி போடுங்க, அது அப்படி அப்படி வாங்க, இங்க அப்படி போங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்? அப்ப புரிஞ்சுக்கணும், இது நம்ம குரல் போல இருக்கும். வசனம்னா வசனத்தை சொல்லி தானே ஏமாத்தணும். அப்ப நம்ம என்ன இதை கண்டுபிடிக்கிறோம்னா தன்மையை கண்டுபிடிக்கிறோம். இதே மனைவி கண்டிப்பா அடுத்த அக்கௌண்ட்ல போட சொல்ல மாட்டாங்க இல்லையா? நம்ம என்கிட்ட இருக்குது, பணம் இருக்கிறது, கொஞ்சம் தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பேங்க்ல எடுத்துறதெல்லாம் பார்த்து நினைச்சுட்டு வச்சுக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? அதை நம்ம கொஞ்சம் பண்ணணும். பிசாசு வந்து உங்ககிட்ட இருக்க விலையுயர்ந்த ஒரு பொக்கிஷ ரட்சிப்பு வச்சிருக்கலாம், விலையுயர்ந்த ஊழியத்தை வச்சிருக்கலாம். கத்தற்கன்று நீங்க கொடுக்கணும் வச்சிருக்கிறீங்க, கத்தற்காக ஊழியம் பண்றீங்க. இதை திருடணும், உங்களை அடிக்கணும், உங்களை கீழே தள்ளணும், உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கணும், உங்களை வெக்கப்படுத்தணும், உங்களை வேதனைப்படுத்தணும், உங்களை கிறிஸ்தவ ஜீவிதத்தை சோர்ந்து போக பண்ணணும், உங்களை இல்லாமல் ஆக்கணும், கிறிஸ்தவ ஜீவித்தை விட்டு வெளியேறி போக பண்ணணும், உங்களை அப்படியே மனப்படைமாக்கி ஒண்ணுமே செயல்பட முடியாத அளவுக்கு உங்களை ஆக்கணும். அப்படியே நீங்க சோர்ந்து போய் வெற்றியை சுத்திட்டே வரணும் அப்படிங்கிறது பிசாசுடைய தந்திரம். புரியுதா உங்களுக்கு? இப்ப என்னோட படிச்ச ஒரு ஃப்ரெண்டு, நம்ம சுரேஷ் கூட தெரியும், நல்லா ஒழித்தாரு. ஆனா திடீர்னு ஒழித்து விட்டு சொல்லிட்டாரு. ஒரு அடுத்து போய் கேட்டு விசாரிக்கும் போது சொல்றாரு, இந்த மாதிரி நகையெல்லாம் வாங்கி அவங்களுக்கு குறைஞ்ச வாங்கி கூண்டு வட்டி கொடுக்குறதா நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணோம், இப்படியெல்லாம் நாங்கள் செஞ்சோம். கடைசியில் அவன் கொண்டுட்டு ஓடிட்டான், பணத்தெல்லாம் ஒருத்தன் கொண்டுட்டு ஓடிட்டான். இப்போ நான் தான் கட்ட வேண்டிய ஆயிடுச்சு. இது ஊழியத்தில் இருக்கா? ஊழியத்தில் கிடையாது. ஊழியத்தில் இல்லாத ஒரு பிசாசு ஏதோ ஒரு பேர் உலகத்தினால இழுக்கப்பட்டு செஞ்சுட்டாரு. இப்போ நான் கஷ்டப்பட்டு அடைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதான் ஊழியம் போச்சு. அப்ப பிசாசு என்ன செய்வான்? இப்படிதான் ஏதாவது ஒண்ணு செய்ய சொல்லுவோம். கவனமா நம்ம தானம் தானம் பண்றோம், ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபாய் உதவி பண்றோம், கூடனா ஒரு 5000 கூட உதவி பண்றோம், அது வேற இல்லையா? அதோட பேர் இருந்தா கொடுக்குறோம் இல்லையா? அப்ப சில வேளையில அந்த காரியம் இந்த காரியம் நம்ம பண்ணும் பொழுது நம்ம சிக்கலை போய் மாட்ட வைக்கிறதுக்கு பிசாசு திட்டம் போடுவான். அதனாலதான் தேவ பிள்ளைகள் நம்ம கர்த்தருடைய சத்தம் தான் கர்த்தருடைய சத்தம் மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தருடைய தன்மையை நாம் பார்க்க வேண்டும். இது இயேசுவை போல தன்மையை காட்டுகிறதா? அவரோட எப்படி பழக வந்து சிஸ்டரோட பழக இருக்கும். அதே சிஸ்டர் சொல்றாங்க, இந்த சகோதரிக்கு ஒரு 1000 ரூபாய் போட்டுங்க, கொடுத்துருப்பாங்க, அல்ல இந்த பிரதர் கொடுங்க, இந்த ஊழியக்காரர் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுவும் கர்த்தருடைய சத்தம். அதுவும் என்ன செய்யணும்? அப்ப இது உண்மை. அவங்க சகோதரி அவங்களோட பத்தி எனக்கு தெரியும், சிஸ்டர் கொடுக்க சொல்றாங்க, அது உண்மை இல்லையா? இல்லையா? இது ஒரு உண்மை. சரி, அவங்க உதவி செய்ய சொல்றாங்க இல்லையா? அப்ப சில காரியங்கள் நம்ம அறிகிறோம் நம்முடைய தன்மைக்கு ஏற்றபடி இல்லையா? அப்ப நம்ம அவங்களுடைய தன்மையை அறிவு. இப்போ ஒரு கல்யாணம் முடிந்த ஒரு நபர் 10 நாள்ல மனைவியை பற்றி அறிய முடியுமா? முடியாது. ஒரு 5 வருஷம். இப்ப என்னன்னா வேறமே உலகத்தை ஒரு பொதுவா என்ன சொன்னா 15 வருஷம் ஆகும். ஒரு மனைவி ஒரு கணவன் மனைவி ஒருத்தருத்த புரிந்து கொள்வதற்கு எத்தனை வருஷம் ஆகுது? 15 வருஷம். நீங்க ஒரே வருஷத்துல வந்து ஏசுறான் வந்து தங்கடன் குறிச்சு பொறுமையை கத்துக்கோங்க. பொறுமை இன்னும் ஆண்டோட ஜெபம் பண்ணி படிச்சு வசனத்தை படிச்சீங்கன்னா நல்லா. அந்த அவங்களை அறிந்து கொள்றதுக்கு நீங்க தொடர்ந்து தேவ பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்றீங்க தேவனை. இப்ப நான் ரட்சிப்பட்டு 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷமா ஆண்டவரை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். நான் வந்து தேடினோம்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. 30 வருஷம் ஆனாலும் ஆண்டவரே இன்னைக்கு என்ன பேசணும், எது தேவ சித்தம், எது தேவ நடத்த இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம். அல்லேலூயா. நமக்கு சித்தமில்லாத செஞ்சிடக்கூடாதுப்பா, மாட்டிக்கிடக்கூடாதுப்பா, கேட்கிறோமா கேட்கலையா? இல்லையா? எதிராக மாட்டிடக்கூடாது. ஒவ்வொரு காரியமும் நம்ம கேட்கணும். இன்னும் வளரவும் ஆசைப்படுறோம். ஆனா ஏதாவது போய் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு ஜோம் பண்றோம் இல்லையா? அப்ப நம்ம ஆண்டவரிடத்த தன்மை அவருடைய
வேதத்தினுடைய தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இப்படிப்பட்டவர், இயேசு இப்படிப்பட்டவர், இயேசு அப்ப உங்க மனைவி இப்படிப்பட்டவர், மணவர் இப்படி, உங்க பிள்ளைகள் இப்படிப்பட்டவங்க, உங்க என்ன பேர பிள்ளை இப்படிப்பட்டவங்க எல்லாம் நீங்க அறிந்து கொள்றீங்க. அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை முதல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, ஆண்டவரை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்க முடியும் இல்லையா? அப்ப நீ ஆண்டவர் சொல்வார், மகனே நீ வீட்டுல இருக்கிற 500 ரூபாய் தெரியாம மனைவிக்கு தெரியாம எடுத்துட்டு போய் அந்த கடையில குடித்து வரிசையில நின்று குடித்து போயிட்டு வா. போனது மாட்டமா அந்த வரிசை நிக்காம போகாத சொல்ல மாட்டாரு. கொஞ்சம் இப்போ குடிக்கிறவனுக்கு சாராயத்தை ஊத்திட்டு சொல்றான், ஏப்பா அப்படி குடிக்கிறோம் பாஸ்டர், நான் இயேசுவின் ரத்தம் ஜெயிச்சு வேண்டி தான் குடிக்கிறேன், சோமடி தான் குடிக்கிறேன் அப்படின்னு உண்மையிலே சொன்னான். பொய் சொல்லல. ஏன்பா அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்களா, ரசிக்கப்பட்டீங்கள, இப்படிலாம் இருக்கலாமா? நான் இயேசுவின் ரத்தம் ஜெயிச்சு வேண்டி அது தேசித்தமாகுமா? அது மனுஷன் ஏற்றுறதுக்காக இயேசு வேற ஏற்றுக்கிட்டோம், வேற வழி இல்லை. ஆண்டவரே இயேசுவின் ரத்தம் ஜெயம் இல்லையா? அதாவது ஒரு பாதையில போறோம், ஆண்டவர் தேவ சித்தம் வேணும், ஆண்டவரே இந்த பாதை நான் போகிறேன், தேவ சித்தம் ஆக்குமையா, இயேசுவே தேவ சித்தம் இல்லையா? அப்ப அப்ப நமக்கு என்னன்னா, ஆண்டவர் வசனத்தை உட்கார்ந்து நீங்க ஃப்ரீ டைம் கிடைக்கிற நேரத்துல சில அதில் கூட 2 வேலை செஞ்சிடும் நினைக்க கூடாது. ஒரு நேரம் பெண்களுக்கு வந்து காலை 5 மணில இருந்து நைட்டு 10 மணி வரை வேலை இருக்கு. அதுல ஒரு நேரம் ஒதுக்குங்க, காலையில 1 நேரம் ஒதுக்கி உட்காந்து ஒரு 3 அதிகாரம் தொடர்ச்சியா பண்ணிக்கணும். மெதுவா உட்காந்து ஒண்ணு போல படிச்சுட்டே இருக்கு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வசனத்தை ஒண்ணு போல படிச்சுட்டே இருக்கு. என்ன பாருங்க. அல்லேலூயா. மெதுவா ரோமர் புஸ்தகம் அப்படியே எபேசியர் அப்படியே மெதுவா டெய்லி 2 பக்கம் புரியும்படி மெதுவா உட்காந்து, பிள்ளைகள்லாம் போன பிறகு அல்ல வீட்டில் நீங்க தனியா இருக்கும்போது உட்காந்து அப்படியே மெடிடேஷன் பண்ண, மெடிடேஷன் பண்ண 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 உள்ள போகும். அவங்களுக்குள் சிந்தையெல்லாம் நிறைஞ்சிடும். ஆண்டவரை பத்தி அழகா அறிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இப்படிப்பட்டவர் அறிஞ்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம தனியா உட்காந்து நல்ல வேதத்தை படிக்கணும். ஒரு நாள் பிரசங்கத்தை கேட்கறது அல்ல, நீங்களாவே படிச்சு இந்த பிரசங்கம் தேவனால் ஏற்பட்ட பிரசங்கமா? ஒரு டிவில நிறைய பிரசங்கம் வரும். ஒருத்தர் இப்படி செய்வார், இப்படி செய்வார், ஒருத்தர் தசமாக சர்ச்சை குடிஞ்சிடும், ஒருத்தர் தசமாத்திற்கு அங்கிட்டு குடிஞ்சிடும். ஒரு சர்ச்சையிலே சொல்றாரு, சர்ச்சை கிடையாது. புதிய பாடம் முடிஞ்சு, பழைய பாடம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் வீடுகள் தான் கூடி வந்தாங்க, வீடுகள் தான் சர்ச்சை அவர் ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. இதுதான் பெரிய ஒரு கலெக்டர். இப்படி 3 காரணம் இருக்கு. அப்புறம் காணிக்கையே கிடையாது, தசமாகமே கிடையாது. அப்ப முழு சொத்தப்படியான அதை கொடுக்க மாட்டாங்க. காணிக்கை கிடையாது, தசமாக. அப்ப முழு சொத்தை சர்ச்சை கொடுத்தாங்க அப்ப பாடத்துல, அதை கொடுக்க கிடையாது. அப்ப என்னன்னா இஷ்டம் போல இருக்கலாம், விருப்பமாகி போச்சு இல்லையா? அப்ப இதுதான் ஒழுங்கில்லாத ஒரு காரியமா அந்த இஷ்டத்துக்கு போதனைகள் உண்டு பண்ணி தான் இஷ்டத்துக்கு கர்த்தர் தனக்கு தெரிவிச்சது அப்படியே கர்த்தர் தெரிவிக்கிற அவங்களால என்ன மனதை நிர்ணயம் பண்ணி கொள்கிறார் இல்லையா? அப்ப அதன்படி நம்ம வாழக்கூடாது. கர்த்தர் பைபிள் என்ன சொல்லுகிறது, அப்ப அதன்படி நம்ம நடக்கும். சரி, ஸ்தோத்திரம். இப்போ என்ன வசனம்? இப்ப பிசாசு இயேசு ஏமாத்தம் தான். கல்ல மேல இருந்து துதி தாழ துதி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவரும் வசனத்தை அறிஞ்சதுனால சொன்னாரு, உன் தேவனாய் கர்த்தரை பற்றி பாராதிப்பாயாக, அப்பால போ சாத்தான்னு சொல்லி வேண்டாம் இல்லையா? ஸ்தோத்திரம். பேதுருவும் ஆண்டவருக்கு ஒரு யோசனை கொடுக்குறாரு. நீ எதுக்கு ஆண்டவர் சிலுவையில் அறையப்படணும், வாரத்தில் தனியா கொண்டு போய் இயேசுக்கு ஓதலாம். இப்படிலாம் நேரிடக்கூடாது, நீ சிலுவையில் அறையப்படக்கூடாது, இப்படிலாம் நடக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடிதான் அவன் பரலோகத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. என்ன சொன்னாரு? என்னை யார் என்று கேட்கிறீர்கள் என்று, என்னை யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் இயேசு கேட்கிறார். அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க கேட்கிறார். அப்ப பேதுரு சொல்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறார். இல்லையா? அப்ப பேதுருக்கு வெளிப்பாடு. அப்ப ஆண்டவர் சொல்றார், உனக்கு பரலோகத்திலிருந்து உனக்கு வெளிப்பாடு, மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, உனக்கு எங்க இருந்தது? பரலோகத்திலிருந்து வெளிப்பாடு இருந்துச்சு. அல்லேலூயா. அப்ப பிதாவே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீ பாதுகாப்பு இயேசு தனியா விட்டு நீ இப்படிலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நம்ம சம்பவிக்க கூடாதுன்னு சொல்றோம், சிலுவையில் அறையப்படக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்ற, அப்பால சாப்பிட நீ என்ன செய்யறார்? நீ உலகத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் உலகத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார் சொல்றார். அப்பா பின்னாடி இருந்து சாத்தான் வந்து உலகத்துக்கு ஏற்றபடி சிந்திக்கிறான். அப்ப ஆண்டவர் கடைக்கு கொள்றார்.
அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அது எது தேவனுடைய சித்தம்? தேவனுடைய சித்தம் துன்பப்படுகிறது தேவனுடைய சித்தமா இருக்கும். துன்பம் இல்லாமல் இருக்கிறது தேவ சித்தம் இல்லாமல் இருக்கும். சில வேளையில நமக்கு எல்லா வாழ்க்கையும் துன்பம் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு சில கஷ்டங்கள் வரும். அந்த கிறிஸ்து வசனத்தின் நிமித்தம் பாடுகள் நிமித்தம் வரும். அந்த சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கணும். இல்லையா? அப்ப இயேசுக்கு அதேதான். சிலுவையா பேதுரு சொல்றாரு, உலகம் தான் நமக்கு வேணும், உலகத்தை வாழணும், நம்ம இந்த உலகத்தின் ராஜ்யத்தை எழுப்பணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி தேவனுடைய நமக்கு கூட இருக்கிற ஆவிக்குரிய தலைவர்கள் கூட நமக்கு ஆலோசனை சொல்லலாம். இல்லையா? கட்சிப்பட்ட சகோதரி அப்படி சொன்னாங்க, கட்சிப்பட்ட ஊழியக்காரர் அப்படி சொன்னாருங்க, இப்படி சொன்னாருங்க அப்படின்னு கேட்கலாம். புரிகிறதா உங்களுக்கு? முதல்ல நீங்க உட்கார்ந்து நல்லா படிக்கணும். கர்த்தரோடு நீங்க படிச்சீங்கன்னா, வசனத்தை படிச்சு நல்லா ஆவில, ஒருவேளை உங்களுக்கு புரியல, தப்பு கிடையாது. அந்த ஊழியக்காரர் உங்களை பத்தி மற்றவங்களை சொல்ல மாட்டாரு. நம்பிக்கையா வந்து இந்த சகோதரிக்கையோ பாஸ்டர்ட்டையோ அல்லது நீங்க எங்கேயோ வெளியூர் எங்கேயா காணாம போய் அங்க இருக்கிற ஒரு மூத்த நல்ல ஒரு ஊழியக்காரத்தை கேட்கலாம் ஆலோசனை. இந்த மாதிரி மனசுல தோணுது, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். புரிகிறதா? ஆலோசனை கேட்கறது தப்பு கிடையாது. அது வந்து நீங்க விடுவிக்கப்படுவீங்க. சில கட்டுகளுக்கு சில பிரச்சனை வந்து உள்ள போய் இறங்க மாட்டீங்க. அந்த பிரச்சனை இல்லை. கண்ணி வச்சிருப்பான் சாத்தான், காலை வச்சு சடக்கு. புரியுது உங்களுக்கு? அப்ப அந்த கண்ணியில இருந்து நம்ம தப்பணும்னா கர்த்தருடைய ஆலோசனைகள், கர்த்தருடைய வசனம் வசனத்துக்கு ஒத்து போகிறதா என்ன பார்க்கணும்? வசனத்துக்கு ஒத்து போகிறதா அப்படி பார்க்கணும். சில வசனத்தை வச்சே வசனம் குழப்பம். அப்ப ஆலோசனைகள் தேவனிடத்திலிருந்து ஆண்டவருடைய தன்மை என்ன, அப்புறம் மூத்த ஊழியக்காரர் ஆலோசனைகள். அந்த எமோஷன் உங்களுக்கு தெரியாது. ஒரு காரியம் நீங்க செய்ய போறீங்கன்னா, ஒரு செல்போன் வாங்கன்னு தீர்மானம் எடுத்தீங்க. ஆனா அந்த 10,000 என்ன செய்யணும்? வீட்டு தேவைகள் இருக்குது ஒரு பக்கம் இல்லையா? இப்ப நானே வச்சுருவோம், 10,000 வச்சு செல்போன் வாங்க போறேன், 10,000 வந்துருச்சு எனக்கு. ஆனா வீட்டுக்கு நிறைய தேவை இருக்கு. சிஸ்டர் சொல்றாங்க, வீட்டுக்கு நிறைய தேவை இருக்கு, பிளே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், சாப்பிடணும், மற்ற அந்த காரியம் இந்த காரியம் இருக்குது, வாடகை கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும் சொல்றாங்க. நம்ம ஆசை எனக்கு விடல, செல்போன் வாங்கிட்டோம்னா போதும், அதை வச்சு பல காரியங்கள் செய்யலாம், அப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி மோசனை வாங்கிட்டு வந்துடுறேன். மோசனை துணிக்குது. போய் பார்த்தா சரி சும்மாவது பார்த்துட்டு வருமானம் அங்கே போய் பார்க்குறேன். 3000 சார் 18,000 செல்ல 10,000 இப்போதான் சார் ஆர்டர் வந்துருக்கு, நீங்க வாங்கிட்டீங்கன்னா அப்படியே 10,000 அப்படி வாங்கிடுறேன். ஆயிட்டு வீட்டுக்கு வந்தா என்ன நடக்கும்? அவங்க மனசு வேலை கட்டணும் இல்லையா? இப்படியே எங்கள் வீட்டு வாடகை கொடுக்கணும், வாடகைக்காரர் வந்துட்டாரு, சாப்பாடு கட்டணும், அதுக்கு ஏதோ ஒரு தேவையெல்லாம் இருக்குது. ஏற்கனவே பழைய செல்லு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க, சமாதானம் இருக்குமா? அந்த எமோஷன்ல போயிட்டோம்னா அதே தான் நமக்கு மைண்ட் வரும். கடிவாளம் போடப்பட்ட குதிரை மாதிரி அதே ஒரே நோக்கில் ஓடும். இந்த பையனை தான் நான் கெட்டுவேன், இந்த பொண்ணை தான் நான் கெட்டுவேன், இந்த படிப்பை தான் படிப்பேன், இப்படிதான் நான் வாழ்வேன், இப்படிதான் இருப்பேன். அந்த வந்துடும். தப்பா சொல்லல, உண்மையில செல்போனுக்கு அதே கட்டிதான். ஒரு பொருளை நீங்க வாங்க போங்க, ஒரு பட்டுச்சேரியே வாங்க போறீங்க, அந்த அக்கா கட்டி இருக்குமா, எங்க வாங்குறீங்க, எந்த ட்ரெஸ் பாக்குறீங்க, எப்படி மாடல் டிசைன் பண்றீங்க, அதே போல வாங்க என்ன நினைக்கிறீங்க இல்லையா? யாராவது தடுத்தா தான் நல்ல மனுஷி, எல்லா மனுஷராக தடுத்தா இல்லையா? அப்ப நமக்கு வந்து ஒரு மூணு ஒரு எண்ணங்கள் ஆயிடுச்சுன்னா அந்த எண்ணத்துல அப்படியே போவோம். நமக்கு அந்த புத்தி கூட வேலை செய்யாது. ஆனா என்னன்னா நம்ம வந்து மற்றவருக்கு நிறைய ஆலோசனை சொல்லுவோம். இப்ப கவிதாக்கா மாதிரி நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லுவோம். ஆனா கவிதாக்காக ஒரு பிரச்சனை, கவிதாக்கு யோசனை வராது. என்ன செய்யறாங்க, அவங்க வந்து பாச மாட்டாங்க சொல்லுங்கன்னா புரியுது அவங்களுக்கு. மற்றவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லுவோம், சிலது நமக்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஆறுதல் தேவைப்படும் போது நம்ம என்ன செய்யும், ஆறுதல் கொடுக்கப்பட்டுதான் போகும். அது இல்லையா? அப்ப நமக்குன்னு ஒரு யோசனை, அடுத்தவங்களுக்கு யோசனை டக்குன்னு சொல்லுது. இது என்னன்னா நமக்கு வந்து அந்த மைண்ட் வந்து ஒரு செட்டப்ல போகுது. இந்த காரியம் செய்வாங்கன்னா அப்படி நிறைய பேர் ஆயிட்டாங்க. இப்போ ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இந்த 1 லட்சம் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க மாசம் 10,000 வட்டி வந்துடும். உடனே அப்படியா நடந்த சம்பவம். சரி ஒரு 7 நிமிஷம் மணிக்கு 7,000 வட்டி கொடுத்துருங்க. சரி ஒரு 2-3 மாசம் கொடுத்துட்றாங்க. பரவாயில்ல 7,000 வருது அப்படின்னு சொல்லி இன்னும் நீங்க 4 லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யுது, 7,35,000 கொடுத்துருவோம். இப்போ வீட்டில் இருக்க நகையெல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க.
வச்சு பேங்க்ல போய் வச்சு வீட்டுக்கார தெரியாம கொண்டு வச்சு கொடுத்துட்டாங்க. அவன் இப்ப என்ன ஆகி போச்சு, 3 மாசம் தான் 7,000 கொடுத்தான், 21,000. இப்ப 5 லட்சம் கைக்கு வந்துருச்சு. ஒரே அங்கங்க வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா போய் ஓடிட்டான். இது நடந்துருக்குது. அப்புறம் புருஷன் என்ன என்கிட்ட சொல்லணும், அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி மணி கேட்டு தேடுங்க. அப்ப இப்படி நான் என்ன செஞ்ச, ஒரு 10 மாசம் கொடுத்தாங்க 7,000. அம்மா அப்போ ஆசைப்பட்டு இன்னும் நகையெல்லாம் அச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா அந்த எமோஷன் அப்படியே சிந்திக்கிறாங்க. ஒரு தெய்வீக நமக்கு யோசனைகள் கர்த்தர் வந்து சொல்றாரு, நீ கொடுக்காத மகளே, இதெல்லாம் செய்யாத மகளே அப்படின்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம உதவி பண்றோம் இல்லைங்க, ஒரு அதாவது நல்லா அறிஞ்சவங்க இல்லையா, ஒரு ஊழியத்து பாதையில கேட்கறாங்க, கொடுக்குறோம், ஒரு கைமாற்றம் கொடுக்குறோம், வச்சுக்கிறோம், நம்ம சத்து தக்க பிரச்சனை இல்லாம கொடுக்குறோம், செய்யறோம் இல்லையா. ஒரு சர்ச்சுக்கே கொடுக்குறீங்க 1 லட்சம் ரூபாய், சரி பாஸ்டர் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, பாஸ்டர் வந்து ஒரு சர்ச்சை கூலிக்கு பயன்படுத்துறாரு அதெல்லாம் நினைக்காதீங்க. பாஸ்டர் இது ஒரு 1000-2000 பேர் தரோம், நீங்க வேற கற்பனையில போகாதீங்க. எப்படி ஊழியத்துக்கு போறாரு, கொடுத்தாங்க சரி கொடுக்காது அப்படிலாம் நடக்கும். பார்த்தீங்க மனப்பூர்வமா கொடுப்பீங்க, 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் அல்லேலூயா சரி ஸ்தோத்திரம். அப்ப இப்படி சூழ்நிலை இருக்குது. ஒரு சர்ச்சை கொடுத்துட்டேன்னா ஒரு காணிக்கை கொடுத்துட்டேன்னா எவ்வளோ கொண்டு போயிட்டானா அதை வேதனை வேதனை அப்புறம் வேற மாதிரி அப்படின்னா அவங்களுக்கு சரி ஸ்தோத்திரம். ஏன்னா இப்படி கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம அப்புறம் ஆண்டவரே உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணி தானே நான் அவருக்கு கொடுத்தேன், உபவாசம் தான் ஜெபம் பண்ணி தானே அந்த 4 லட்சத்தை கொண்டு வந்து கொடுத்தேன், புரியுதா உங்களுக்கு? இப்ப இயேசு தான் கொடுத்தோம். அப்ப இப்படி எல்லாம் சொன்னீங்க, சரி கூட அது சொப்பனத்தின் மூலமா ஆண்டவர் பேசுறாரு. இப்ப நீங்க பிஸி மைண்டா ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கீங்க, இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி அப்படி அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு ரிலீஃபே இருக்காது. வேலை செய்ய அப்படி இப்படி அப்படி. அப்ப கர்த்தர் வந்து பேசுறாரு, பேசினா நீங்க ஜெபிக்கணும். எனக்கு இந்த காரியத்தை நீங்க செஞ்சுட்டு ஆமா நம்மப்பா ஆண்டவர் அதை செய்ய எது செய்ய இதாம நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க. நாம எப்படி ஆண்டவரே அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஆனா அந்த ஆண்டவர் வசனத்தின் மூலம் பேசப்பாரு, நீங்க சார் வசனத்தை உங்களுக்கு சாதகமா திருப்புவீங்க. நீ இப்படி செய்வேன் என்று சொன்னீரே, நீ ஆசீர்வாதமா இருப்பேன் என்று சொன்னீரே, ஏன் அந்த ஸ்கூட்டர் எனக்கு வாங்கி கொடுத்து, ஏன் அந்த வீட்டை நான் வாங்கக்கூடாது, ஏன் அந்த காரியம் செய்யக்கூடாது, நீ ஆசீர்வதிக்கிற தேவன் தானே, நீ நன்றாக இருப்பாய் என்று சொன்னீரே, நான் ஏன் அதை செய்யக்கூடாது, அந்த காரியம் நடக்கக்கூடாது எனக்கு அப்படின்னு நான் தேசித்து நாம வச்சுக்கணும். வச்சிருப்பேன் நல்லாவே இருக்க மறுப்படுவார். ஆனா அந்த காட்டு பெஸ்டா தான் அந்த வச்சிருப்பாரு. புரியுது உங்களுக்கு? நீங்க தங்கத்தை கேட்பீங்க, அவர் ஐடென்டிட்டி வச்சிருப்பாரு. அல்லேலூயா. சரி அப்பதான் பெஸ்டா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றீங்க, மகளே இது நீ வேண்டாம். ஆனா நீங்க ஆண்டவர் சொல்லி கேட்கும் பொழுது கார்ல இருக்கிற டயரை மாதிரி ஓடன்னு கேட்பீங்க. கார்ல இருக்கிற டயர் பார்த்துருப்பீங்க, அது ரவுண்டா தான் இருக்கும். ஸ்டேரிங் பார்த்தீங்களா, கார் ஓட்ட ஸ்டேரிங் அதுவும் ரவுண்டா தான் இருக்கும். கர்த்தர் சொல்வாரு டயரா தெரிஞ்சுப்பாரு இல்லையா? இன்னொன்று டயர் அப்படி டயர் வேகமா ஓடுது பாருங்க, சங்கர போது பாருங்க, இந்த டயரை மாத்துக்கப்பா டயரா மாத்துக்கப்பா அப்படி சொல்றாரு. டயரா நீங்க சங்கதி கண்டதுல போகணும், டயர் அரௌண்ட் ஸ்டேரிங்கா மாத்துறேன். அல்லேலூயா. ஸ்டேரிங் கொஞ்சம் பலவீனமானதுதான், ஆனா அது அல்லேலூயா. சிலருக்கு வாயா மாத்துறேன் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு வாயா இருப்பான், அதான் இருந்துட்டுதான் இருக்கிறோம் வாயா. அப்ப ஸ்தோத்திரம் வாயா மாத்துவேன்னு சொல்றாரு. இல்ல ஆண்டவரே நான் காலா இருப்பேன், காலா இருக்கிறவருக்கு வச்சிருப்பாரு. என்ன வேண்டி இதுக்கு மிஞ்சி என்னாலும் சொல்றாரு. அதே பாருங்க புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 9ஆம் வசனம் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட உங்களில் எவனாவதிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்னாமல் அவனவனுக்கு தேவன் என்ன வேண்டும் சொல்றாரு. என்னன்னா சொல்றாரு, நீங்க என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணிடாருன்னு சொல்றாரு. என்னன்னா ஒருத்தருக்கு இப்போ லோக்கல்ல கைப்பற்றி கொடுக்குறோம், பிள்ளைங்களை போய் கைப்பற்றி தூக்கி விட்டு அப்படியே ஜனங்களா போகணும், இதெல்லாம் வந்து சரி சரி சோதரம் அப்படி நடந்தாலும் சோதரம் தான் இல்லையா? அப்ப நம்ம வந்து கைப்படுத்தி கொடுக்கிறோம்,
அதே வாங்க பண்றாங்க, திருப்பி கொடுக்கணும், அதை கொடுக்கணும், அதே கொடுக்க செய்யுங்கப்பான்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? இப்ப நம்ம ஓவரா ஆசைப்படவும் கூடாது, அது தாழ்வு மனப்பான்மையிலே போகக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை ரொம்ப முஸ்டா போகக்கூடாது. புரியுதா? நான் பெரிய அவரா அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி ரொம்ப எமோஷன்ல ரொம்ப போயிடாதீங்க, அளவுக்கு மிஞ்சி திட்டம் போட்டுறாதீங்க. அல்லேலூயா. அளவு குறைவா ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை, நான் ஒண்ணு என்ன செய்ய ஞானம் இல்லை, படிப்புல அப்படின்னு தாழ்வாக போயிடாதீங்க. அதான் சொல்றாரு ஒரு 4 வசனம், நமக்கு ஒரே சிறை தனி அவைகளிலிருந்தும் எல்லா அவைகளிலும் ஒரே சொல்லி இராதது போல அனைவரை நாம கிறிஸ்து இருக்கிறோம் சொல்றாரு. அதான் சொல்றாரு, அவன் சொல்றாரு, நீங்க மாயா செயல்படுங்க, கண்ணானது. அதான் 2 கொரிந்தியர் புத்தகத்தை சொல்றாரு, நீங்க எடுத்துக்கொண்டு பாருங்க, அதில் சொல்லணும்னு சொல்றாரு. 2 கொரிந்தியர் புத்தகத்துல கண்ணானது மாயா இருக்க ஆசைப்பட்டுச்சுன்னா அதுலயும் இல்லை பாருங்க. அதுல ஒரு காரியத்தை சொல்றாரு. 1 கொரிந்தியர் 12 சொன்னாரு, சிலர் கண்ணானால் சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? 17 வசனம் அப்படி சொல்றாரு, அது முழுவதும் செவியானால் செவி எங்கே? முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் அந்த சித்தத்தின்படி. அல்லேலூயா. அப்ப நீங்க கண்ணா வச்சிருப்பாரு, சிலர் உள்ள சுத்தி கண்ணா இருந்தா என்ன ஆகும்? ஒரு கண்ணை வச்சுட்டே பண்ண பாட்டு பெரிய பாடா இருக்கு, அதை பிடிக்கி போடுகின்றார். சிலர் கண்ணுக்கு பாம்புச்சுன்னா சரியா இருந்தால், நான் இங்க ஒரு காது அங்க ஒரு காது, ஒரு காதுல கட்டதே பல கோடி கருப்பு இல்ல, ஒரு வாயை வச்சுட்டு உலகமே தாங்க மாட்டேன். ஆண்டவர் ஒரு வாயில வச்சாரு, அதுவே தாங்கணும். வாயா ஐயோ வாயாடியா வந்துட்டாலே வளரும், வாய் திறந்த வாயும் போட மாட்டாளே, எப்படி நீங்க அவளை சமாளிக்க போறேன்னு தெரியல. சிலர் பேச தொடங்கினா போதும், முடிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, பேசிட்டே இருப்பாங்க. போன் பண்ணுவாங்க, பேசுனா அரை மணி நேரம் வாங்க முடியுமா ஜெபம் பண்ணுமா? சரி, இப்படி ஒரு வாய் ஆண்டவர், சரி அதனால வாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற வாய் இல்லையா, சுவிசேஷம் சொல்லுகிற வாய் இல்லையா, தேவனிடத்தில் ஜெபிக்கிற வாய் இல்லையா, தேவ சத்தத்தை கேட்கிற செவி. சரி, ஒருவேளை ஆண்டவருக்கு நீங்க செவியை போல இருக்கலாம், காதை போல இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு சொல்லுகிறவர்களா இருக்கலாம், வார்த்தை கேட்டு சித்தம் செய்கிறவர்களா இருக்கலாம், வாயா இருக்கலாம், ஆண்டவர்களா பேசி கேட்டுக்கலாம் இல்லையா. அப்புறம் கையா இருக்கலாம், கை தேவை, கையும் தேவை, காலும் தேவை. ஒரு கால் ஒத்த காலம் வரேன், அப்ப ஒரு கால் மட்டும் இருக்குது, ஒரு கால் மட்டும் இல்லை, ஒத்த கால் காசு ஏற்கனவே ஆடு ஜமிக்கிற ஒத்த கண் 2 கண்ணும் தெரியல. அப்ப நமக்கு எல்லாமே தேவை. ஒரு மனுஷன் முழுவதும் நல்லா இருக்குன்னா கண்ணை, காது, மூக்கு, காலு ஆண்டவர் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா படைக்கிறார் இல்லையா. அப்ப இந்த கண்ணை தோண்டி எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும். அதுக்கு நீங்க கண்ணுக்கே மீச போறோம், சிலர் குருவத்துக்கு மீச இல்லையா. சரி, ஸ்தோத்திரம். என்னன்னா கண்ணு ஏன் கண்ணு அலங்காரம் இல்லாதது. நீங்க நினைக்கிறீங்க கண்ணு அழகா இருக்கு, வெளியில இருந்து பார்க்கறது தான் கண்ணு அழகா இருக்கு, உள்ள தோண்டி இப்படி காமிச்ச இல்லையா, அதுதான் அது இன்மை. பைபிள் எழுதப்பட்டு அலங்காரம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்து அதை அலங்காரப்படுத்துகிறார் இல்லையா. நீங்க ஒருவேளை ஒரு குறைவா இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்துல குறையா இருக்கலாம், வேற விதத்துல உங்களுக்கு கிருபையை கூட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த கண்ணு தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா நல்லா பாடுவாங்க இல்லையா, நல்லா கவனமா கேட்குறாங்க, கரெக்டா கேட்பாங்க, நுண்ணிப்பா கேட்பாங்க. நம்ம நினைக்கிறோம். அதுல கால் இல்லாதவங்க, கை இல்லாதவங்களுக்கு வேற